சத்யாவில் full moon sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். Plan your next summer escape with Grand Royal Tours. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. விஜயை பொறுத்தவரை ஒரே ஒரு கருத்து கணிப்பு, விஜய் 98 105 சீட்டு வரை வாங்குவார் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து விஜய்க்கு ஆதரவாக அலை வீசி இருந்தால் அவர் ஈஸியாக 120 தான் டச் பண்ணுவார். ஆதரவாக வீசி இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. வீசி இருக்கிறதா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. உங்க பார்வையில் எப்படி இருக்கு சார்? வீசி இருக்குன்னு தோணுதா இல்ல என்னை பொறுத்தவரை 25% வாக்கு வாங்குவார். திமுகவுக்கு மெஜாரிட்டி கொடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள்ல அவர் 10 முதல் 18 தொகுதிகள் வருவார் என்று வந்திருக்கிறது. அதை வாங்கினாலே அவருக்கு கிடைத்தது மகத்தான சாதனை, மகத்தான வெற்றி என்றுதான் பார்க்கப்படும். 114 102 அப்படின்னு போட்டுட்டு விஜய்க்கு மட்டும் 1 2 அப்படி போடுறாங்க. பல தொகுதிகளில் 80-90 தொகுதிகளில் இழுபறி நிலை ஏற்படும். யார் வெற்றி யார் தோல்வி என்பது கடைசி ரவுண்டு வரை போகும். ஆனா அந்த 25% இருக்கு இல்லையா, அந்த 25% அவர் வாங்கிட்டாருன்னா தமிழ்நாட்டு அரசியல் களமே மாறும். 4ஆம் தேதி என்ன நடக்க போகுது? 4ஆம் தேதி மாற்றம் வருகிறதோ வரவில்லையோ, ஆனால் மாற்றத்திற்கான விதை இந்த தேர்தலில் விதைக்கப்பட்டு விட்டது என்கிறேன் நான். நிறைய பேர் விஜய்க்கு போயிருக்காது. இது வந்து டிஎம்கேல ஓட்டு போடுறவங்க டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவாங்க, ஏடிஎம்கேல ஓட்டு போடுறவங்க ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வைக்கிறாங்களே, அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. விஜயை பார்த்து பயந்து 2 திராவிட இயக்கங்களும் வாரி இறைத்த பணம். அப்பா அம்மாவை தவிர பசங்க மீது எல்லாரும் விசிலுக்கு போட்டாங்க. பணத்தை திமுக வேட்பாளர்கள் வாங்கி கொண்டு விசிலுக்கு ஓட்டு போட்டாங்க. இது எல்லா இடங்களையும் நடந்திருக்கா? இது பல இடங்களில் நடந்திருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா டிவிகே தலைவர் விஜய் அவர்களை பார்த்து பயந்துதான் காசு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களா? கண்ணுல பயம் தெரியுது. இந்த தடவை இல்லைனாலும் 2031 யாருக்கும் போட்டியாக இருக்கும். நிச்சயமாக அண்ணாமலை வெர்சஸ் விஜய் வெர்சஸ் உதயநிதி என்று இருக்கலாம். ஆனால் முக்கிய போட்டியாளர்களாக விஜயும் அண்ணாமலையும் தான் இருப்பார்கள். விஜய் என்பவர் இனி தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி என்பதை இந்த தேர்தல் வெளிப்படும். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆரம்பமே இதுதான். ஏன்னா எல்லா இடங்கள்லையுமே நீங்களே போய் பேசியிருக்கீங்க. அந்த இடத்துல பார்த்தா என்ன சொல்றாங்கன்னா, விஜயோட என்ட்ரிக்கு அப்புறம் தான் இவ்வளோ ஓட்டுகள், அதாவது 85% வரைக்கும் ஓட்டுகள் விழுந்ததுக்கு காரணம் விஜய் தான் அப்படிங்கிறத சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க சார்? வாக்கு சதவீதம் அதிகரிப்பு என்பது 3 காரணங்கள் என்று நான் பார்க்கிறேன். 1 எஸ்ஐஆர், 2வது விஜயை பார்த்து பயந்து 2 திராவிட இயக்கங்களும் வாரி இறைத்த பணம், 3வது புதிய தலைமுறை வாக்காளர்கள் ஆர்வத்தோடு இந்த தேர்தலில் பங்கேற்று வாக்களித்த ஒரு நிகழ்வு. அந்த புதிய தலைமுறை வாக்காளர்கள், ஜென்சி ஓட்டர்ஸ், ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், இவர்களில் நான் விசாரித்து தெரிந்து கொண்டவரை மிக பெரும்பாலானவர்கள் விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதுதான் நான் அறிந்து கொண்ட தகவல். நான் தனிப்பட்ட முறையில் சென்னை தவிர வெவ்வேறு நகரங்களில் வசிக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் தெரிந்தவர்கள், அதே போல் பயணங்களின் போது அறிமுகமானவர்கள், இவர்களிடமெல்லாம் தொலைபேசி வாயிலாக நான் கிட்டத்தட்ட ஒரு 40-50 குடும்பத்தினரிடம் பேசினேன். அந்த குடும்பத்தைச் சேர்ந்த மூத்தவர்கள் பாரம்பரியமாக வாக்களிக்கக்கூடிய கட்சிகளுக்கு, திராவிட முன்னேற்றக் கழகம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களித்திருக்கிறார்களே தவிர, அந்த குடும்பங்களைச் சேர்ந்த மகன், மகள், மருமகன், மருமகள் போன்றவர்கள், பேரன் ஓட்டுறதால் பேரன், இவர்களெல்லாம் நான் கேள்விப்பட்டதில் 80% அந்த 50 குடும்பத்தைச் சேர்ந்த 130 பேரில் அல்ல 120 பேரில் 80% பேர் விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார்கள். விஜய்க்கான எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க. இளைஞர்கள் பெருமளவில் இளைஞர்கள். அதாவது நான் சொல்கிற ரேஞ்ச் என்பது என்னவென்றால், ஒரு 20-21 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 30-35 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பலர், நான் கடந்த 2 தினங்களாக நேர்காணல்களுக்காக சென்னையில் வெவ்வேறு இடங்களுக்கு போகிறேன். அப்படி போகிற ஓட்டுநர்கள், அவர்களில் பலர் சென்னையில் வண்டி ஓட்டுகிறவர்கள், கேப் ஓட்டுகிறவர்கள், வெளியூர்களைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் ஊர்களுக்கு போய் ஓட்டடித்து விட்டு வந்திருக்கிறார்கள். தம்பி எந்த ஊர்? இல்ல தம்பி எந்த ஒரு பரமக்குடி. பரமக்குடிக்கு இங்கிருந்து போய் விஜய்க்கு ஓட்டு போட்டு விட்டு வந்திருக்கிறார். எலெக்ஷன் அன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது சார். எலெக்ஷன் அன்னைக்கு இங்கிருந்து ஓட்டு போட போகும்போது ரோடு முழுக்க டிவிகே முழக்கம். பஸ் கிடைக்காம கஷ்டப்பட்டாங்க. பஸ் கிடைக்காம செய்தது என்பது செய்தார்கள். பஸ் கிடைக்காம இல்ல, ஏகப்பட்ட வண்டி வச்சிருக்காங்க. நல்ல வண்டியில இருந்து டப்பா வண்டி வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ் வச்சிருக்கு. அதை ஓட்டல.
வெளியூருக்கு போகிறவன்லாம் இளைஞர்களாக இருக்கான், இவன் விஜய்க்கு போடுவான் போல இருக்குன்னு சின்னத்தனமாக ஒரு அரசு நடந்து கொண்டது. இவ்வளவு பேர் போயிருக்காங்க. தேர்தல் கமிஷனாவது இதை முன்கூட்டியே சுற்றறிக்கையாக அனுப்பியிருக்க வேண்டுமோ என்னன்னு தெரியல. ஆனால் அப்படியும் கூட போன 100 பேரில் 10-15 பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்களே தவிர மீறி பேர்லாம் அப்படி மாறி மாறி வண்டியை பிடிச்சி போய் போய் போய், அதாவது காலையில் அவங்க போக வேண்டிய ஊருக்கு போக வேண்டியவங்க மத்தியானத்துக்கு மேலே போய் சாயந்தரம் ஓட்டு போட்டு நைட்டு கிடச்ச வண்டியை பிடிச்சி மறுபடியும் சென்னைக்கு திரும்பி வந்திருக்கிறார். இந்த தகவல் நான் மட்டுமே ஒரு 7-8 பேரிடம் பேசி தெரிந்து கொண்டது. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அந்த அளவுக்கு ஓட்டு போடுவதில் ஆர்வம் காட்டி இருக்கிறார்கள் என்றால் அது என்ன காரணம்னா, விஜய் மேட் ரிப்பீட்டட் அப்பீல்ஸ். அவர் திரும்ப திரும்ப வேண்டுகோள் விடுத்தார். இது ஒரு முக்கியமான தேர்தல், இது ஒரு மாற்றத்துக்கான தேர்தல், இது ஒரு தலைமுறைக்கான தேர்தல், நீங்கள் சாதாரணமாக பார்க்காதீங்க. இந்த ஒரு முறை நான் சொல்வதை கேளுங்கள், நீங்கள் சொல்வது எதை நான் எஞ்சிய வாழ்நாளில் கேட்கிறேன். தயவு செய்து மறக்காமல் உங்களுடைய அந்த ஓட்டர் ஐடியை எடுத்துக்கிட்டு நேராக போங்க, நேர விசிலுக்கு நேராக இருக்கிற பட்டனை ஒரு அழுத்திட்டு வாங்கன்னு சொன்னார். அது நடந்ததில்லை, அது நடந்திருக்கிறது. நான் சொல்வது விஜய் தான் ஆட்சிக்கு வராருன்னு நான் சொல்லலை. சரி, ஆனால் அதாவது என்ன சொன்னார், நீங்கள் பணம் கொடுப்பாங்க வாங்கிக்கிங்கன்னு சொன்னார். அதை நான் ஒத்துக்கல, அந்த பிரின்சிபலை நான் ஒத்துக்கல. பணம், அந்த பணம் கொள்ளையடிச்ச பணம், அப்படி அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கணும். வாங்கிட்டு காதில் விசில ஊதுங்கன்னாரு. ஆனால் விசில ஊதி அனுப்பியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னு சொல்கிறேன்னா, எனக்கு தெரிந்த ஒரு பிரமுகருடைய ஓட்டுநராக இருக்கிறார். அவர் சொந்த ஊருக்கு போய் ஓட்டு போட்டிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? அந்த சொந்த ஊரில் இருக்கக்கூடிய ஓட்டுக்கு திமுக வேட்பாளர் பணம் கொடுத்துருக்காரு. அவங்க குடும்பத்தில் 8 ஓட்டு பணம் வாங்கியிருக்காங்க. அப்பா அம்மாவை தவிர பசங்க மீதி எல்லாரும் விசிலுக்கு போட்டாங்க. பணத்தை திமுக வேட்பாளர்கள் வாங்கி கொண்டு விசிலுக்கு ஓட்டு போட்டிருக்கிறார். இது எல்லா இடங்களையும் நடந்திருக்கா? இது பல இடங்களில் நடந்திருக்கிறது. ஓகே, அதாவது விஜய் விரும்பிய விசில் புரட்சி இந்த தேர்தலில் நடக்குதோ இல்லையோ, ஆனால் அந்த பேச்சு பலமாக எழுந்திருக்கிறது. அதாவது யார்கிட்ட கேட்டீங்கன்னாலும் விசில் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு பாருங்க. சமீபத்தில் ஒரு ரீல்ஸ் பார்த்தீங்களா? ஒரு வயதான பாட்டி ஒருத்தவர் கேட்குறாரு, பாட்டி யாருக்கு ஓட்டு போட்ட அப்படின்னு சொன்னோன்னா, அந்த பாட்டி மெதுவா குரலை ரொம்ப கம்மி பண்ணிட்டு விசைக்கு போட்டேன், அந்த விஜயின் கூட வரல, விசைக்கு போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரீல்ஸ் பெரும் அளவுல பரவி இருக்கு. அப்போ நீங்க சொன்ன மாதிரி இளைஞர்கள் மனதை மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு வயசானவங்க மனசை கூட விஜய் பிடிச்சிட்டாருல்ல, மாற்றி இருக்கலாம். ஏனென்றால் பல குடும்பங்கள்ல இந்த சின்ன பசங்க இருக்காங்கல்ல, நீங்கள் என்னுடைய ரிலேட்டிவ்ல ஒரு பையன், அவன் பார்த்தீங்கன்னா 3rd ஸ்டாண்டர்டோ 4th ஸ்டாண்டர்டோ படிக்கிறான். அவன் அவங்க அப்பா அம்மா விஜய் தெரியுது அவனுக்கு, தாத்தா பாட்டிகிட்ட சொல்லியிருக்கான் விசிலுக்கு போடுங்க அப்படின்னு, உங்களுக்கு விசிலுக்கு போடுங்க போய் போட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 பேரில் ஒருத்தர் ஒப்ளைஜ் பண்ணாங்க, பாட்டி ஒப்ளைஜ் பண்ணியிருக்காங்க, தாத்தா ஒப்ளைஜ் பண்ணலை. இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இதுக்கு சொல்கிறேன்னா, தட் ஆல்சோ கிரியேட்டட் அன் இம்பேக்ட். உங்கள் குழந்தைகளிடம், அந்த குழந்தைங்க வழியாக ஒரு இது பண்ணார். உங்களுக்கு விஜய் அங்கிள், விஜய் அண்ணா அப்படின்னு அந்த உரிமையோடு பேசுகிற நிலையை அவர் எட்டினார். இரண்டாவதுமா, நான் இந்த தேர்தலில் பார்த்தது முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பொது தேர்தல் மாதிரி இவ்வளவு மோசமான பண விநியோகம் முன் எப்போதும் நடந்ததே இல்லை. ஓட்டுக்கு 1000 ரூபாயில் தொடங்கி 6000 ரூபாய், அதே மாதிரி ஹாட் பேக்கு, எவர் சில்வர் இது கேரியர், அதே மாதிரி அரிசி கொட்டுற ட்ரம்மு, இப்படி விதவிதமாக வாங்கி கொடுத்துருக்காங்க. பணத்தை தவிர, நான் சொல்கிறது பணத்தை தவிர இது வாங்கி கொடுத்துருக்காங்க. இது யார்? டிஎம்கே வாங்கி கொடுத்துருக்காங்க, ஏடிஎம்கே வாங்கி கொடுத்துருக்காங்க. புடவை வேஷ்டி, நல்ல புடவை வேஷ்டியாக வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க பாருங்க. இது அத்தனையும் இவர்கள் செய்தது விஜயை பார்த்து தான். பயந்துட்டாங்க ஓட்டர்ஸ். இதுக்கெல்லாம் யாருக்காவது நன்றி சொல்லணும்னா விஜய்க்கு தான் நன்றி சொல்லணும். கரெக்ட். அந்த அளவு நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் பிடிச்சது ஒரு 1500 கோடி ஏதோ பிடிச்சதா கணக்கு வந்துருக்கு. அதை தவிர நகைகள்லாம் பிடிச்சிருக்காங்க. தேர்தல் சம்பந்தப்பட்ட இடங்கள்லேருந்து எடுத்த பணம் வேற, கணக்கு காட்ட முடியாதவங்ககிட்ட இருந்து எடுத்த பணம் வேற. அந்த நேரத்தில் வர்த்தகத்துக்காக எடுத்துகிட்டு போனவங்க பணத்தை பிடிச்சிருக்காங்க. ஆனால் தேர்தல் சம்பந்தப்பட்ட வேட்பாளர்களுடைய இடங்கள்லேருந்து பெரும் பணம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த பிடிபட்ட பணம்லாம் ஒன்றுமே இல்லை. இதை விட 10 மடங்கு பணம் தேர்தல் களத்தில் பாய்ந்திருக்கிறது. அப்படின்னா இது என்ன ஒரு ஜனநாயகத்தின் பேரில் நடத்தப்பட்ட மோசடி, இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து நடத்தி இருக்கக்கூடிய மோசடி. ஆனால் இவர்களுக்கு அத்தனை பேரும் ஓட்டளிக்க போகிறார்களா என்றால் இல்லை.
ஏமாற்றம் அவர்களுக்கு பரிசாக கிடைக்கப் போகிறது. 4ஆம் தேதி இவர்களில் சில வேட்பாளர்கள் அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு சில தொகுதிகளிலோ பல தொகுதிகளிலோ விஜய் வெற்றி பெற்றால் அது அவர்களுக்கு கிடைக்கப் போகிற அதிர்ச்சி அடி. நீங்க சொல்றத பார்த்தா டிவிகே தலைவர் விஜய் அவர்களை பார்த்து பயந்துதான் காசு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களா சார்? நிச்சயமாக. அதாவது ஒரு படத்துல வசனம் வரும், விஜய் படமா எந்த படம் தெரியல, கண்ணுல பயம் தெரியுது அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி இவங்க கண்ணுல பயம் தெரிஞ்சிருக்கு. அவரை பார்த்து மிரண்டுதான் இந்த அளவுக்கு பணத்தை வாரி இறைத்தார்கள். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. எலெக்ஷன் முன்னாடி கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல பேசப்படுது, நீங்களுமே கலந்துக்கிட்டீங்க சார். அதுல என்னன்னா வந்துட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க, இந்த பக்கம் பார்த்தா அந்த ஒரு டைலாக் வரும், இந்த பக்கம் பார்த்தா சோனு மலை, அந்த பக்கம் பார்த்தா சோனு மலை, பின்னாடி திரும்பி பார்த்தாலும் மலைங்கிற மாதிரி சில கருத்து கணிப்புல சொல்றாங்க டிஎம்கே தான் முன்னிலையில நிக்குது அப்படின்னு. இன்னொரு கருத்து கணிப்புல சொல்றாங்க ஏடிஎம்கே முன்னிலையில நிக்குதுன்னு. இன்னைக்கு காலையில NTTVல விஜய் தான் டாப்ல இருக்காரு, விஜய் அவர்கள் கால் வைத்த எல்லா அது அவர் டைலாக் சொல்ற மாதிரி அண்ணன் போற எல்லா இடத்துலையும் கில்லி கில்லி மாதிரி அடிச்சுட்டு வருவார்னு சொல்லிட்டு அங்க உட்கார்ந்துருக்கவங்கலாம் வந்து வேற பாஷை பேசக்கூடியவங்க விஜய் அவர்களோட டைலாக் சொல்லி ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரிசல்ட்ல நம்ம இவங்க தான் வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ரிசல்ட் தலைகீழா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? திராவிட முன்னேற்ற கழக அலை வீசுகிறது என்று திராவிட முன்னேற்ற கழகம் நம்பிக்கொண்டிருந்தது. மிக நிச்சயமாக சொல்லுகிறேன், திமுக அலை வீசவில்லை. திமுக வந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, இழுபறியாக இன்னொரு கட்சியின் தயவில் தான் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் உருவாகும். விஜயை பொறுத்தவரை ஒரே ஒரு கருத்து கணிப்பு, விஜய் 98லிருந்து 105 சீட்டு வரை வாங்குவார் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து விஜய்க்கு ஆதரவாக அலை வீசி இருந்தால் அவர் ஈஸியாக 120 தான் டச் பண்ணுவார். ஆதரவாக வீசி இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. வீசி இருக்கிறதா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. உங்க பார்வையில் எப்படி இருக்கு சார்? வீசி இருக்குன்னு தோணுதா இல்ல? இல்ல, என்னை பொறுத்தவரை 25% வாக்கு வாங்குவார். நான் முதல்ல 20ன்னு சொன்னேன். முன்ன உங்களுக்கு அளித்த நேர்காணலிலேயே வேறு சில ஊடகங்களுக்கு அளித்த நேர்காணல்களிலும் 20% வரை அவர் வாக்கு வாங்குவார். அதுவே பெரிய திருப்பம். ஏனென்றால் கேப்டன் விஜயகாந்த் வாங்கியது 8% தான். அதை விட 2.5 மடங்குன்றது 20%. ஆனால் அதை விட கேப்டன் வாங்கியதை விட 3 மடங்கு அதிகம் அவர் வாங்குவார் என்று நான் திடமாக நம்புகிறேன். ஆவரேஜ் 25 வரணும்னு வச்சுங்க, சில தொகுதியில் 30க்கு மேலே வரணும். அப்போதான் இந்த ஆவரேஜ்ன்றது 25ல் செட்டில் ஆகும். அப்போ 30க்கு மேலே எங்கெங்கே வாங்குறாரோ அதெல்லாம் சீட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ 30க்கு மேலே அவர் எத்தனை தொகுதிகள் வாங்க போகிறார் அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். சில கருத்து கணிப்புகள், திமுக அதிமுகவுக்கு மெஜாரிட்டி கொடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகளில் அவர் 10 முதல் 18 தொகுதிகள் வருவார் என்று வந்திருக்கிறது. அதை வாங்கினாலே அவருக்கு கிடைத்தது மகத்தான சாதனை, மகத்தான வெற்றி என்றுதான் பார்க்கப்படும். சில கருத்து கணிப்புல என்ன சொல்றாங்கன்னா, விஜய் 1 இடம் 2 இடம் 1 மேல பார்த்தா இந்த பக்கம் 114 129 114 102 அப்படின்னு போட்டுட்டு விஜய்க்கு மட்டும் 1 2 அப்படி போடுறாங்களே சார், அது அதையெல்லாம் வந்து யதார்த்த நிலையை பிரதிபலிக்கவில்லை என்று நான் பார்க்கிறேன். யதார்த்த நிலை அப்படி அல்ல. பல தொகுதிகளில் 80 90 தொகுதிகளில் இழுபறி நிலை ஏற்படும். யார் வெற்றி யார் தோல்வி என்பது கடைசி ரவுண்டு வரை போகும். 4ஆம் தேதி என்ன சார் ஆகும்? 4ஆம் தேதி மக்களோட எதிர்பார்ப்பு பார்த்தா 4ஆம் தேதி எப்ப வரும், என்ன நடக்க போகுது, யார் ஜெயிக்க போறா, நிறைய பேர் விஜய் ஜெயிக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கனவு ஒரு எதிர்பார்ப்புல கூட இருக்காங்க. மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விஜய் பக்கம் இருக்கிறாங்க. 4ஆம் தேதி என்ன நடக்க போகுது? 4ஆம் தேதி மாற்றம் வருகிறதோ வரவில்லையோ, ஆனால் மாற்றத்திற்கான விதை இந்த தேர்தலில் விதைக்கப்பட்டு விட்டது என்கிறேன் நான். அதாவது 25% வாக்கு என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணம் இல்லை. சீட் கன்வெர்டபிலிட்டி விட்டுருங்க, 7 சீட்டோ 10 சீட்டோ 15 சீட்டோ, ஆனால் 1 2 கிடையாது. எவ்வளவு வராது? 1 2 கிடையாது, 1 2 நிச்சயம் கிடையாது. இரட்டை இலக்கு தான். இரட்டை இலக்கை தொட வேண்டும். ஓகே, இருக்கிற இந்த பர்சன்டேஜை பார்த்தா இரட்டை இலக்கை தொடவில்லைன்னே வச்சுங்க, 7 8ன்னே வச்சுங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஆனால் அந்த 25% இருக்கு இல்லையா, அந்த 25% அவர் வாங்கிட்டாருன்னா தமிழ்நாட்டு அரசியல் களமே மாறும், வேற மாதிரி மாறிடும். எப்படின்னா, ஏற்கனவே திமுகவோடு காங்கிரஸ் சேர்ந்ததில் ராகுல் காந்திக்கு உடன்பாடு இல்லை. ராகுல் காந்திக்கு விருப்பம் இல்லாமல் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. இந்த தேர்தல் முடிந்தவுடன் செல்வ பெருந்தகையை மாற்றப் போகிறார்கள். ராஜினாமா கடிதம் வாங்கிவிட்டதாக தகவல் வந்திருக்கிறது. அவரே நான் விலக தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய பார்வை நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த தேர்தலில் வருகிற போது விஜய் பக்கம் திரும்பும். திமுக கூட்டணியிலும் அதிமுக கூட்டணியிலும் இருக்கக்கூடிய வேறு 1 2 கட்சிகளுடைய பார்வையும் விஜய் பக்கம் திரும்பும். ஆகவே தமிழக அரசியலில் திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தேர்தல்
திருப்பத்திற்கு வித்திட்டு இருக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல் என்று நான் பார்க்கிறேன். திருப்பத்தை ஏற்படுத்தியவர் விஜய். நிச்சயமாக. ஓகே. அதாவது திருப்பம், இந்த தமிழக அரசியல்ல ஒரு புதிய திருப்பம், அதற்கு விஜய் காரணம். நானே நிறைய எலெக்ஷன் பார்த்திருக்கேன் சார். அந்த எலெக்ஷன்ல இவ்வளோ சதவீதம் இவ்வளோ ஓட்டுகள் வந்தது இந்த தடவை தான். ஸோ அந்த அதிக பர்சன்டேஜ் வந்தது விஜய்க்கு போயிருக்க. நிறைய பேர் விஜய்க்கு போயிருக்காது. இது வந்து டிஎம்கேல ஓட்டு போடுறவங்க டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவாங்க, ஏடிஎம்கேல ஓட்டு போடுறவங்க ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வைக்கிறாங்களே, அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? பெருசுங்கன்னா தான் அப்படி போடலாம். டிஎம்கே ஓட்டு போட்டவங்க டிஎம்கேக்கு, ஏடிஎம்கே ஓட்டு போட்டவங்க ஏடிஎம்கேக்கு, பெரும்பாலான பெருசுகள் போடுவார்கள். ஆனால் யங்ஸ்டர்ஸ் பணத்தை வாங்கி கொண்டு மாற்றி போட்டிருக்கிறார்கள் என்பதுதான் என் பார்வை. ஓகே. மாற்றி விஜய்க்கு போட்டிருக்கிறார்கள். ஒரு கான்ஃபிடென்ட்டோட சொல்றாங்களா சார்? எப்பயுமே இப்போ ஆளுங்கட்சி தான் வந்துட்டு மறுபடியும் வந்து ஸ்டாண்ட் எடுப்பாங்க, அவங்க தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு கருத்து கணிப்பு வைக்கிறாங்களே, அது அந்த கருத்து கணிப்பு, அந்த கருத்து ராஜா சொல்ற கருத்து கணிப்பு சரியானதா? இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே ஒரு கவலை வந்திருக்கிறதே. அதனால தானே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் விவாதங்களில் பங்கேற்கிற முன்னாள் பத்திரிகையாளர் ஒருவர் ஐடி கம்பெனியைச் சேர்ந்தவர்களை எல்லாம் திட்டினார். பதிலுக்கு அவர்கள் போட்டு இவரை திட்டுகிறார்கள். ஆகவே அவர் ஐடி கம்பெனிக்காரங்களுக்கெல்லாம் ஏதோ கலைஞர் வந்து தான் அவங்களுக்கு வாழ்வு கிடைச்ச மாதிரி பேசினார். கலைஞர்லாம் ஒன்றும் இது பண்ணலை. ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களாம் அவன் தகுதி, அவன் உழைப்பு, அவன் படிப்பு, போட்டித் தேர்வில் கலந்துக்கிறான், காம்படிஷன், இன்டர்வியூவில் நிறைய காம்படிஷன், எக்ஸாமில் பாஸ் பண்ணுறான், அவனால் முன்னுக்கு வந்தானே தவிர கலைஞரால் முன்னுக்கு வரல. இந்த உருட்டெல்லாம் உருட்டாதீங்க. பெரியாரால் தான் எல்லாம் நடந்தது, அண்ணாவால் தான் எல்லாம் நடந்ததுன்ற அந்த பழைய உருட்டை முதல்ல நிறுத்துங்க. ஆந்திராவில் ஐடி அபார வளர்ச்சி கண்டிருக்கு, கர்நாடகாவில் அபார வளர்ச்சி கண்டிருக்கு. அங்கெல்லாம் போய் கலைஞர் தான் ஆரம்பிச்சு வச்சாரா? என்ன கதை விட்டுட்டு தெரியுறீங்க? ஆகவே விஜய் கட்சிக்காரங்க போட்டு கீழ்ச்சிட்டாங்க அவரை. ஆகவே நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இளைஞர்களிடம் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. அந்த விழிப்புணர்வு வாக்குப்பதிவின் மூலம் வெளிப்பட்டிருக்கிறது. அந்த விழிப்புணர்வு வரவேற்கத்தக்கது. தமிழக அரசியலில் இப்போது இல்லாவிட்டாலும் வருங்காலத்தில் மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய அந்த விழிப்புணர்வை நான் வரவேற்கிறேன். இந்த தடவை இல்லைனாலும் 31 யாருக்கு 2031 யாருக்கும் போட்டியாக இருக்கும். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாமலைக்கும் விஜய்க்கும் போட்டியாக இருக்கும், சில பேர் உதயநிதிக்கும் விஜய்க்கும் போட்டியாக இருக்கும். இந்த போட்டியில யார் ஜெயிக்கும்? என்னை பொறுத்தவரை 2031 தேர்தல் களம் நிச்சயமாக அண்ணாமலை வெர்சஸ் விஜய் வெர்சஸ் உதயநிதி என்று இருக்கலாம். ஆனால் முக்கிய போட்டியாளர்களாக விஜயும் அண்ணாமலையும் தான் இருப்பார்கள் என்று நான் பார்க்கிறேன். ஓகே. இதுல ஏடிஎம்கே இந்த எலெக்ஷன்ல ஏடிஎம்கே எங்க சார் போவாங்க? இந்த தேர்தலில் அதிமுகவிற்கான வாய்ப்புகள் குறைவு என்று தான் நான் பார்க்கிறேன். முன்பிருந்த இடங்களை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டாலே அது எடப்பாடி பழனிசாமி இவர்களின் முயற்சிக்கும் பிரச்சாரத்திற்கும் கிடைத்த வெற்றியாக பார்க்கப்படும். பழைய அந்த கூட்டணியோடு 75 சீட்டுகள் என்பது கிடைத்தால் அது அதிமுகவுக்கு பெரிய சாதனை என்று தான் பார்க்கப்பட வேண்டும். அது நம்பர் குறையுமானால் அதிமுக மேலும் பலவீனம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அப்போ 4ஆம் தேதி ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாமா? எப்பயும் எதிர்பார்த்தது தான் வருமா? இல்லை, எப்பயும் எதிர்பார்க்கிறத விட என்ன மாற்றம் வரும்னா, ஒரு ஸ்வீப்பாக ஒரு பக்கமாக போகும் முடிவாக இருக்காது. அதாவது திமுக நம்பிச்சில்ல, திமுக மட்டுமே 150 160 அலையன்ஸ் 200க்கும் மேற்பட்ட 200 கனவுன்னு நான் அப்பயே சொல்லிட்டேன். 200 ஆரம்பத்திலே கனவுன்ட்டேன். சுகமான கனவு, பகல் கனவு. 200 வாய்ப்பே இல்லை. பிறகு என்ன எதிர்பார்த்தாங்கன்னா 140 திமுக கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து ஒரு 170 180ன்னு. இப்போ அதுக்கும் வாய்ப்பு இல்லை ராஜான்னு தான் சொல்கிற மாதிரி இருக்கு. விஜய் என்பவர் இனி தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி என்பதை இந்த தேர்தல் வெளிப்படுத்தும். சிறப்பு சார், நன்றி சார், தொடர்ந்து பேசலாம். வாய்ப்புக்கு நன்றி. சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. மே 1 ஒரு நாள் மட்டும். Plan your next summer escape with Grand Royal Tours. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.